கடலிலிருந்து கரைக்கு வந்து மீண்டும் கடலுக்கே சென்ற ஆண்டி முருகன். இதை பார்த்தீங்கன்னா நான் மதியம் பார்க்கும்போது வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியுதுங்களா, ஆண்டி வடிவத்தில் உள்ள முருகருடைய தலைப்பாகம் கடலில் இருந்திருக்கு பாருங்கள். அதோடைய தெரியும் உங்களுக்கு, இந்த பாசி இந்த சிப்பிலாம் இருக்குது பாருங்கள், கடலில் இருந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வணங்கியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. அப்படியே உருண்டு கிடக்குது. கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக வச்சு வணங்க முடியாது, ஏன்னா வெறும் தலைப்பாகம் மட்டும் இருக்குது. நம்ம கடல்லே விட்டோம். தைப்பூச நாளில் நடந்த ஆச்சரியம், அதிசயத்தை நிகழ்த்திய திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் கடற்கரையில தைப்பூச நாளான கூட்டம் அலை மோதின நேரத்துல கடல்ல இருந்து ஆண்டி வடிவத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய தலை மட்டும் கிடைச்சிருக்கு. இதை பார்த்த பக்தர்கள் மெய்சிலிர்த்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மணல்ல அப்படியே மலை மாதிரி உருவாக்கி அதுல ஆண்டி வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய தலை சிலைய வச்சிருக்காங்க. அதை வழிபடமும் செஞ்சிருக்காங்க. மீண்டும் இப்போ கடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோவை அன்புதானே எல்லாம் செய்து அப்படின்ற இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளியாகி இருக்கு. முருகன் இப்படி கரையில தனியா இருக்கிறது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தவங்க மறுபடியும் அந்த சிலை எடுத்துட்டு போய் கடல்லே விட்டுருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.